இன்னைக்கு ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான ஒரு சாமை பொங்கல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி அரிசியில் செய்யாமல் சிறுதானியத்தில் செய்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானியங்களை வாரத்தில் ஒரு நாள்னா சேர்த்துக்கோங்க. எந்த சிறுதானியமாக இருந்தாலும் பரவாயில்ல. சாமை, திணை, விறகு, மூங்கிலரிசி இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு சாமை அரிசி எடுத்திருக்கேன். எந்த டம்ளரால் எடுத்தீங்களோ அதே டம்ளர் அளவுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு சிறு பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒரு 5 வாட்டியாவது நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா சிறுதானியத்தில் கொஞ்சம் மண் தூசு அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து நம்ம 1க்கு 5, 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக சூப்பராக வெந்து வரும். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு 5 டம்ளர் தண்ணி. இதில் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. இது நல்லா ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நல்லா. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நம்ம வச்ச தண்ணியோட அளவுகள் கரெக்டாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் நல்லா தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு துண்டு இஞ்சியை நான் சீவி போட்டுக்கிறேன். இஞ்சியை எப்பயும் சீவி போட்டிங்கன்னா அதோட பக்குவம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப வாயில் கடிப்படும்போது காரத்தன்மை இல்லாமல் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 பச்சை மிளகாயை மட்டும் நறுக்கி போட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த பொங்கல் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து வரட்டும். இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நல்லா கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வதக்கி எடுத்துக்கோங்க போதும். இப்போது அடுப்பு ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு கிளறி கொடுத்துக்கலாம். இந்த தாளிப்பு அதில் கொட்டிட்டு ஒரு 2 கிளறி கொடுத்துருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சிடலாம். பாருங்கள் பொங்கல் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான இந்த சிறுதானிய பொங்கல் நம்ம செஞ்சோன்னா பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்போவும் நம்ம வந்து அரிசியிலேயே பொங்கல் செய்யாமல் இந்த மாதிரி சிறுதானியத்தில் வெரைட்டியாக நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்க்குறாங்க எல்லாருமே. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு சாம்பாரோ ஒரு சட்னியோ ஏதாவது ஒன்று சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் ஹோட்டலுக்கு போக மாட்டீங்க. இந்த சிறுதானியத்தை தான் திரும்ப சமைச்சு கொடுப்பீங்க. சாமை அரிசி பொங்கல் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.